எவன் முட்டு காசுலையும் நான் வாங்கி திங்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த பங்கசம் பட்டினியா கிடந்தாலும் கிடப்பா, யார் விட்டு சம்பாத்தியத்திலையும் பொழைச்சு திங்க மாட்டான்ங்கிறத எடுத்து சொல்லடா மாணிக்கம். எனக்கு அந்த காசு ஒன்றும் தேவையில்லை. பங்கசம் கையில காசு இல்லாம தனமா தடுமாறுற, அதான் சுப்பிரமணி கொடுக்குறோம்னு சொல்றேன்ல, வாங்கி காசை கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போ. பெத்தவளே இல்லைன்னு போன பிறகு இந்த காசுக்காக உறவு கொண்டாடி நான் என்னத்தை அள்ளி கட்ட போறேன்? ஏலே மாணிக்கம், இந்த பொருள் வேணா, இந்த காசு வேணாண்டா எனக்கு. பங்கசம் பட்டினியா கிடந்து செத்தாலும் சாவாலே தவிர ரோசங்கிட்டு போய் யார்கிட்டையும் வாங்கி திங்க மாட்டேன். இந்தா உன் சாமா. ஆத்து பார்த்து அரிசி ஓட்டாலும் ஒரு கைப்பிடி அரிசினாலும் மிஞ்சி போயிருது. அதுல தண்ணியை ஊற்றி வச்சு காலையில யாருனாலும் ஆளுக்கு இத்தனையும் அலசி குடிச்சோம்னா கேட்க மாட்டோங்கிறாங்க. பழைய சோறே திங்க மாட்டோம்னா ஆக்குன சொத்தப்புறா நான் ஒத்தாலா திங்க முடியும். ஓ அப்படிங்களா சார்? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உடனே கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படின்னா நாளைக்கே வந்துடலாங்களா? ஓகே சார், அப்போ நாளைக்கு நான் ஒரு 10 o'clock கிட்ட வந்துடுறேன். தேங்க்யூ சார். பாய் பாய் பாய். அத்தை அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? அத்தை இங்க போயிட்டாங்க இவங்க. அத்தை வாரமா சௌமியா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சௌமியா. என்னப்பா? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அத்தை. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்பதான் பேங்க் மேனேஜர் கால் பண்ணாரு. நாளைக்கே வந்து பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. பரவாயில்லையே, ரொம்ப நாள் இழுக்காம உடனே முடிவுக்கு வந்துருச்சே. பிரைவேட் பேங்க் எல்லாம் அப்படிதான் அத்தை, பெருசாலாம் வேலை இழுக்க மாட்டாங்க. உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. பிரைவேட் பேங்க்னா வட்டி தான் அதிகம், வேலை முடிஞ்சிரும் போல. என்னம்மா? ஐயோ அத்தை, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, வட்டியை பத்திலாம் நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் நானும் உங்க பிள்ளையும் பாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் உங்க வீட்டை மூழ்க விட்டுற மாட்டோம், சரியா? ஐயோ ஏப்பா எடுத்த எடுப்புல இம்புட்டு தண்டி வார்த்தையே சொல்ற? அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாயில கூட வச்சு பேசக்கூடாது. நெருப்புன்னா சுடவாத்த போகுது. நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாத சௌமியா. என் மனசே தூக்கி வாரி போட்டது மாதிரி இருக்கு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இனிமே அதை பத்தி பேசல. நாளைக்கு நான் பணத்தை வாங்கிட்டு வந்த உடனே வீட்டுல சின்னதா ஒரு பூஜை வச்சுக்கலாம் அத்தை. ஏன்னா 1 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். நம்ம லோன் போட்டு வாங்கியிருக்கோங்கிறதுனால கொஞ்சமா கேசரி இல்லைன்னா பொங்கல் ஏதாவது ஸ்வீட் ரெடி பண்றீங்களா? வீட்லயே சிம்பிளா பூஜை மாதிரி பண்ணிக்கலாம். சரி சௌமியா, ரெண்டுமே செஞ்சிருவோம். இதனால என்ன இருக்கு? மத்தியான சாப்பாட்டுக்கு வடை பாயசம்னு எல்லாம் போட்டுறேன். சூப்பர் அத்தை, மாமா கிட்டேயே சொல்லிருங்க. அப்புறம் நான் பூஜையில எல்லாம் கலந்துக்க மாட்டேன்னா அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நான் சொல்றேன் சௌமியா. வருவாரு. அப்பாடா, இப்பதான் அத்தை நிம்மதியா உட்காந்து மூச்சு விடுறது மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. லோன் சாங்ஷன் ஆகுமா இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்களா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு ஏன் கேக்குறீங்க? அப்படியே மண்டே போட்டு பிச்சுட்டு இருந்தேன். இப்ப மேனேஜர் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. மதியம் என்ன அத்தை சாப்பாடு? நேற்று வச்ச சாப்பாடே நிறைய மிஞ்சிருச்சுமா, தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். வேணும்னா கொஞ்சமா குக்கரில் வச்சுக்கிறலான்னு பார்க்குறேன். நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிறீங்களா? ஐயோ அத்தை, நான் தான் பழைய சாதம் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் திரும்ப திரும்ப அப்படியே கேட்டால் என்ன அர்த்தம்? அவருக்கும் ஒன்றும் பழசெல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா மாமா கிட்ட கொடுங்க. வேஸ்ட் பண்ண வேணாம் அத்தை. அதனால தான் உங்களை நான் அளவா போடுங்கன்னு சொல்கிறேன். எப்படி அளவா போட்டாலும் ஒரு கை சோறுனாலும் மிஞ்சிடுதுமா. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க அத்தை, நீங்க தானே எக்ஸ்ட்ரா போட்டு ஆக்குனீங்க, அது உங்க பாடு. எனக்கு மத்தியானத்துக்கு கொஞ்சம் வத்த குழம்பு வச்சு கொஞ்சமா ரசம் மட்டும் தக்காளி ரசம் தாளிச்சு வச்சிருங்க. தொட்டுக்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி ஒரு ஆளுக்கு 2 அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சிருங்க. மற்றதெல்லாம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அத்தை, மாம்பழம் இருந்ததுன்னா 2 கட் பண்ணி வைங்க. மாம்பழம் சீசன் முடிய போகுதுல்ல, மாம்பழத்தை தொட்டுக்கிட்டா வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும். சரிம்மா சௌமியா. அதானே பார்த்தேன், உடனே மம்மிக்கு மூக்கு வேர்த்துரும். டக்குன்னு கால் பண்ணிடுவாங்களே. ஹலோ மம்மி. சௌமி என்னடா பண்ற? சும்மாதான் மம்மி, அத்தை கூட பேசிட்டு இருந்தேன். சம்மந்தி அம்மா நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கோண்டா. ஆமா, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் எத்தனை நாள் ஆகுமா? ஐயோ மம்மி, அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணி நாளைக்கே வந்து அமௌண்ட்டை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை மம்மி, அடுத்த வாரமே நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ அப்படியா, சூப்பர் சௌமியா. சரி சரி சரி, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகேடா, மற்றதை நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம். ஒரு முக்கியமான கால், செகண்ட் கால் வருது, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஓகே ஓகே மம்மி, பாய், டேக் கேர். சௌமியா, அம்மா பேசிட்டு இருந்தாங்க அத்தை, நீங்கள் போய் சமையல் வேலையை பாருங்க.
இல்லப்பா, அடுத்த வாரம் கடை ஆரம்பிக்கலான்னு சொல்ற. இன்னும் ஆடி முடிய நாள் இருக்குல்ல. ஆடி முடிக்கிறதுக்கும் நம்ம ஷாப் ஓபன் பண்றதுக்கும் என்ன அத்தை இருக்கு? என்ன சௌமியா, சம்மந்தி அம்மா ஒன்றும் சொல்லலையா? இல்லையே, மம்மி ஒன்றும் சொல்லல. ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்களே. இல்ல சௌமியா, ஆடி மாசம் பெருசா எந்த நல்லதும் பண்ண மாட்டாங்க. அதான் கடை ஆரம்பிக்கிறது எப்படிம்மா ஆடியில ஆரம்பிக்க முடியும்? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. கடை ஆரம்பிக்கிறதுக்கும் ஆடி மாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம காசு போட்டு ஷாப் ஓப்பன் பண்றோம். இதுல ஆடி மாசம் எங்க இருந்து வந்துச்சு, ஆவணி மாசம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம உழைச்சா மட்டும்தான் அத்தை முன்னேற முடியும். சும்மா மாசத்தெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தி பல முறை சொல்லிட்டேன். சௌமியா, அப்படி இல்லைம்மா. 1 ரூபா 2 ரூபா காரியம் இல்லை. 1 கோடி ரூபா போட்டு செலவு பண்ணி நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம். அதை நல்ல நாள் நல்ல மாசத்துல ஆரம்பிச்சா தானம்மா நல்லா இருக்கும். ஆடி மாசத்துல அந்த அளவுக்கு எதுவும் விருத்தி ஆகாதும்மா. அதனால தான் அத்தை சொல்றேன். அத்தை, எல்லா விஷயத்துக்கும் அது இதுன்னு எதையாவது சொல்லி தடங்கள் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ச்சே, முதன்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட தானே சந்தோஷமா வந்து சொன்னேன். அதை ஷேர் பண்ணி 5 நிமிஷம் கூட சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறீங்க. அடுத்த நிமிஷமே எதையாவது ஒன்று சொல்றீங்க. ஆடி ஆவணின்னு எனக்கு எந்த நாள் கணக்கு வழக்குகளும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதத்த. நம்ம உழைச்சா நம்ம கண்டிப்பா முன்னேறலாம். அவ்வளோதானே தவிர அன்னைக்கு அது இன்னைக்கு இதுன்னெலாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க. ச்சீ, எரிச்சலா வருது. எப்ப எதை வந்து சொன்னாலும் சரி, அதுக்கு அது நல்லா இல்ல, இதுக்கு இது நல்லா இல்ல. ஆடி அம்மாவாசைன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சௌமியா, என்னாச்சு? ஏன் சத்தம் போடுற? நான் ஒன்னும் சத்தம் போடல. அத்தை தான் எதோ பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா? லோன் சாங்ஷன் ஆயிருச்சு, நாளைக்கு போய் பணம் வாங்கிடலான்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர் சௌமியா, நாளைக்கே வருமா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. பணம் வந்தா அடுத்த நாளே கடையை ஆரம்பிக்கணுங்கிறது தானே பேச்சு. நான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டு அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அத்தை அடுத்த வாரம்லாம் வேணாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஏமா, பணம் கையில இருக்கு, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, வழக்கம் போலதான். ஆடி மாசம் நல்லது கெட்டது எதுவும் பண்ணக்கூடாது, அதனால ஆவணி பொறுத்து பண்ணிக்கலாங்கிறது மாதிரி சொல்றாங்க. ராசேந்திர, ஆடி மாசம் எதுவும் செய்ய மாட்டாங்கடா, அதனாலதான் சொன்னேன். பாருங்க அத்தை, இந்த ஜாதகம் ஜோசியம் 4 நட்சத்திரம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. திரும்ப திரும்ப அதையே சொல்லி நெகட்டிவா ஏதாவது பேசி என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ச்சே, இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இவங்க படுத்துற பாடு இருக்கே, முடியலடா சாமி. இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். சௌமியா, அம்மா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அவளை அவ போக்குல விடுங்கம்மா. நம்மளும் எதுக்கு டென்ஷன் ஆகி அவளையும் டென்ஷன் படுத்தணும்? பெரியவங்க எதையும் எடுத்தம் கௌத்தம்னு சொல்ல மாட்டோம்டா ராசேந்திரா. அம்மாவும் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நீ எதுக்கு சொன்னாலும் அவங்க மனசுல புரிய போறது இல்ல. ஏன் மருதாயி மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? அடுத்த அப்பா வேறையா? இல்லங்க சௌமியா, ஆடி மாசம் கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லுது. அவங்க எல்லாம் வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்கடி மருதாயி. நீ சொல்றதெல்லாம் அவங்க சகைக்கு ஏற்குமா? நீ ஆண்டி கடந்த காவுகாவுன்னு கத்திக்கிட்டு இருக்க. நான் தான் உன்ட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, இவங்க விவகாரம் எதா இருந்தாலும் அதுல தலையிடாதுன்னு. கேட்க மாட்டியா நீ? அப்பா அப்பா, உன்கிட்ட நான் எதுவும் பேசல சாமி. உன் பொண்டாட்டி போய் 1/4 மணி நேரம் ஆச்சு, நீ போ பின்னாடி. அப்பா போப்பா, போடான்னு சொல்லிட்டேன்ல, போ. என்னங்க, நம்ம புள்ள முதன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவளே நீ தானடி. இன்னைக்கு நின்று பம்மிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ, போய் அடுப்பங்கரையில் ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. என்னங்க, போன்னு சொல்லிட்டேன். நீங்க லக்கேஜ் பேக் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க கேரி பேக் மட்டும் உள்ள இருக்க எடுத்துட்டு வந்துருங்க. ஏய் வேதா குட்டி, வா 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 வா. அத்தை, செல்ல குட்டியை பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. நல்லா இருக்கேடி தங்கம். நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு ஊட்டி போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? சாக்லேட், பிஸ்கெட், ஸ்வெட்டர், பேக்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள போய் பார்க்கலாம். ஏய் வேதா குட்டி. மாமா, என்ன விட்டுட்டு ஏன் ஊட்டிக்கு போன? அச்சோ, பாப்பாக்கு ஸ்கூல் இருந்துச்சு இல்லடா, அதனாலதான் மாமா உன்னை விட்டுட்டு போனேன். குவார்டர்லி லீவுக்கு எல்லாரும் சேர்ந்து போலாம், ஓகேவா? ஓ மாமா, நான் உங்க கூட பேச மாட்டேன். அத்தை கூட பேசவில்லை தங்கம். உங்க கூடயும் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. வேதா, மாமாவும் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. நான் உன் கூட பேச மாட்டேன், துக்கா. சரி, நீ அத்தை கூட மட்டும் பேசு. நம்ம உள்ள போலாமா? அத்தை உனக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட் பிஸ்கெட்லாம் எடுத்து தரேன், நீ சாப்பிடு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடு. அத்தை, என் ஃப்ரெண்டு தன்விகா எனக்கு சாக்லேட் வேணும், நீ கொண்டுட்டு வா சொன்னா. நீங்க அவளுக்கும் தரீங்களா? தரேன். தன்விகாக்கு கொண்டு போய் நிறைய சாக்லேட் கொடு, ஓகேவா? சரி தே. வேதா, அவதான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன குழந்தைய சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. லக்கேஜ் பேக் எடுத்துக்கிட்டு நீங்க பின்னாடி வாங்க, நாங்க முன்னாடி போறோம்.
ஓஹோ, அத்தையும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த மாமாவை ஒதுக்கி வைக்கிறீங்களா? நடத்துங்க நடத்துங்க, எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். அத்தை, நீங்க மாமா கூட பேசாதீங்க. நீங்க மாமா கூட பேசினா நானும் உங்க கூடயும் டுக்கா விட்டுருவேன். அச்சச்சோ, சரி சரி, நான் இனிமே மாமா கூட பேசல, நான் உன் கூட மட்டும் பேசுறேன், ஓகேவா? சரிங்க அத்தை. உள்ள போலாமா? மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ சாவி, வேற என்ன பண்றது? அம்மா எவ்வளவுதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அவர் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எங்க அம்மாவுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னா மாசத்துக்கு மாத்திரை மருந்து செலவு மட்டுமே எவ்வளவு தெரியுமா வருது? அதெல்லாம் நான் கணக்கு பார்க்காம தானம்மா பண்றேன். நீ தாண்டா சாவி ஆகணும், அது உன்னோட கடமை. உன் மாமனார் மாமியார வேற யார் பாத்துப்பா? நீ தான் பாத்துக்கணும். பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க நம்ம தானடா பொண்ணு மாதிரி இருந்து கவனிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படி சாவி? அம்மா, நான் வாங்கி போடுறதுக்கோ செலவு பண்றதுக்கோ எதுவுமே சொல்லல. அவங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருந்தா பரவாயில்ல. சும்மா தொட்டதுக்கும் 90க்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. இதுல அவருக்கும் ஃபோன் பண்ணி இல்லாதது பொல்லாததையும் சொல்லி வர்றாங்க. அப்ப நான் பார்த்தும் நன்றி விசுவாசம் இல்ல தானே? வயசானவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதாண்டா செய்வாங்க. 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு. போங்கம்மா, எப்ப என்ன வந்து சொன்னாலும் என் வாயவே அடைச்சிருங்க. நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல சாவி. அவரு பிள்ளை சம்பாரிச்ச காசுல தானே செலவு பண்றோம். செலவு பண்றதுக்கெல்லாம் நீ என்னைக்குமே பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க முன்ன பின்ன ஏதாவது சொன்னாலும் சரிங்கத்த, நான் இதை திருத்திக்கிறேன், இதை சரி பண்ணிக்கிறேன், நான் அடுத்த முறை பாத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு பொறுத்து பொறுத்து பேசு. அவங்களே ஒரு கட்டத்துல பழகிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நம்ம மருமக பொறுப்பா இருக்கான்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமா, புரிஞ்சுக்க தான் போறாங்க. போங்க இத குட்டி. ஹே, இன்னும் 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க. போனை பிடிங்கி வீட்டுல வச்சுக்கிட்டா எப்படி சொல்றது? நயன்தாரா, வாமா. பயணம்லாம் எப்படி இருந்தது? நல்லபடியா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா ஜாலியா இருந்தது அத்தை, நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடேங்கப்பா, உலகமகா நடிப்படா சாமி. ஏன் நீ இப்படி சொல்றீங்க? மிஸ் பண்றவங்க போகும்போது கூட்டிட்டு போகணும், போயிட்டு வந்த பிறகு மிஸ் பண்ணேன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? ஐயோ அண்ணி, சீரியஸா நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன். உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேனோ இல்லையோ, என் வேதா குட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். ஆமா, எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எங்களுக்கு எதுவும் வாங்காம வந்திருந்தீங்க. உனக்கு தான் லாஸ்ட் டைமே நிறைய வாங்கிட்டு வந்தாச்சுல, இந்த டைம் எல்லாம் வேதாக்கு மட்டும்தான். டேய், நான் உன் அக்காடா. என்ன வச்சுதான் அவளுக்கு வாங்கிருப்ப, எனக்கு வாங்க மாட்டியா? அம்மா, அத்தை எனக்கு சாக்லேட், பிஸ்கெட், பேக், ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. அப்ப எனக்கு யாரு நீ? அட பாவி அண்ணி, உங்களுக்கும் வாங்கியிருக்கோம் நீ. அதான பார்த்தேன். விக்கி, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். ஊருக்கா? எந்த ஊருக்குமா? நயன்தாரா வீட்டுக்கு தான். 2 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஏன் அத்தை திடீர்னு? எதுவும் ஃபங்க்ஷனா? சும்மா தாண்டா, ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம். டயர்டா இருக்கத்த, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய் கொடுத்துக்கலாம். இப்போ என்னாச்சு? இல்லம்மா, நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? பூமாரி அப்பாக்கு அடிபட்டுச்சுல்ல அத்தை, நீங்க பார்க்க போணும்ல. என்னத்த சொல்ற பாப்பா? பதட்டப்படாதம்மா நயன்தாரா, சின்ன அடிதான். என்னத்த சொல்றீங்க? மாமாக்கு என்ன ஆச்சு அத்தை? பைக்ல வரும்போது கீழே விழுந்துட்டாரு நயன்தாரா. தலையில மட்டும் கொஞ்சம் அடி, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் கூட ஆயிட்டாரு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காருமா, நீ பதட்டமாகாத. ஐயோ அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? ஏன் அத்தை எங்க அக்காக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இப்பதான் மாமா நல்லபடியா வேலைக்கு போய் நல்லா இருக்காருன்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம். இந்த நேரத்துல இப்படி ஒண்ணா? மாமாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை, நல்லா இருக்காருல்ல. நான் உடனே ஊருக்கு போகணும். நயன்தாரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லா இருக்காரு. வீட்டுக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இல்ல அத்தை, நான் உடனே வீட்டுக்கு போகணும். என்னங்க, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும். நான் மாமாவை போய் பார்க்கணும். என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்க போய் பாத்தீங்களா? நான் பார்த்துட்டு 2 நாளா ஹாஸ்பிட்டல்லே இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு தாண்டா வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நல்லா இருக்காரு. நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா பைய சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஆமா நயன்தாரா, வந்தது டயர்டா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. இல்ல நீ, நான் இப்பவே போய் மாமாவை பார்த்தாகணும். எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம், நான் உடனே கிளம்பணும். என்னங்க, நான் இப்பவே கிளம்பணும். ப்ளீஸ் வாங்க வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். சரி, ஓகே ஓகே, ரிலாக்ஸ்ட், நம்ம போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா அக்கா, உனக்கு மட்டும் ஏங்கா இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா அக்கா, உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள், உயரம் கொஞ்சம் வளர்ந்த போது. டீச்சர், இந்த வீடு தான் டீச்சர் நிம்மி அக்கா வீடு. இதுதான் எங்க அண்ணன்
எங்க பூமாரி வீட்ல யாரையும் காணோம்? பெரியம்மா கொல்ல பக்கத்துல இருப்பாங்க. இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. பெரியம்மா பெரியம்மா. ஓ இந்த வாரமக்கா. பூமாரி ஆறுது. பெரியம்மா இவங்க இந்த ஸ்கூல் டீச்சர் நிம்மி அக்காவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்மா, நான் நிம்மியோட மேம். வணக்கம் வணக்கம் டீச்சரு. திடீர்னு வீட்டுக்கு வரவே எனக்கு ஒண்ணும் மட்டுப்படல. நல்லா இருக்கீங்களா? வாங்க, என்ன இம்புடுத்துறா? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கேம்மா. நிம்மி வீட்ல இல்லீங்களா? இருக்கா, இந்த துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன், அவ அலசி போட்டுக்கிட்டு இருந்தா. இந்த இருங்க கூட்டியாரேன், நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் நிம்மியை கூப்பிடுறீங்களா? அப்படியே உங்க அப்பாவையும் வர சொல்லுங்க. அவங்க அப்பாரு வெளியில போயிருக்காங்க. வரச்சத்த நேரம் செல்ல. ஏன் மிஸ், என்னாச்சு? சந்தோஷமான விஷயம்தான். நீங்க அவளையும் கூப்பிடுங்க, ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்றேன். அப்படிங்களா? சரி இருங்க, இந்த கூப்பிடுறேன். நிம்மி, அத்தா நிம்மி. நிம்மி, இந்த உங்க மிஸ் வந்திருக்காங்க டீ. அடியலா? ஆமா, எந்த மாமா? பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காங்க டீ. பூமாரி தான் கூட்டிட்டு வந்தா. நீ வந்து என்னன்னு பாரு. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் நிம்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். என்னாச்சு மேம், திடீர்னு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? எனக்கு கையும் உடல காலும் உடல. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். அதான் சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டேன்லம்மா. நம்ம நிம்மிக்கு நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. 140வது இடத்துல நல்ல ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. நிம்மிக்கா, உனக்கு தான் முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு. டீச்சர் இப்பவும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. குமாரி, முன்னாடி வந்தது உங்க அக்காவோட +2 ரிசல்ட். இப்ப உங்க அக்கா டாக்டருக்கு படிக்க போற ரிசல்ட். ஓ, நிம்மி அக்கா டாக்டர் ஆக போறியா? ஆமா ஆமா, ரிசல்ட் வந்துருச்சு. பாப்பா பாஸ் பண்ணிட்டான்னு போய் அம்மா கிட்ட சொல்லு. சரி பெரியம்மா, நான் இப்பவே போய் சொல்றேன். ஏய் பூமாரி, பாத்து பாத்து. இவங்க தான் அப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. நீங்க? நான் நிம்மியோட +2 டீச்சர் சார். நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பாத்தீங்கல்ல? ஐயோ ஆமா ஆமா மேடம், நான் தான் கொஞ்சம் அயத்துட்டேன். ஏன் நிக்கலி, மேடம் வந்திருக்காக நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கியே, உட்கார வச்சு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. பாப்பாவுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. 140வது இடத்துல பாஸ் பண்ணிருக்கா. அதான் நேர்லயே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்கம்மா. நாங்க இன்னைக்கோ நாளைக்கோன்னு ரிசல்ட்டுக்காகத்தான் பயந்துகிட்டு இருந்தோம். 140வது இடம்னா நல்ல மார்க் தானே? ஆமாம்மா, 1வது இடம் 2வது இடம்னா தானே நல்ல மார்க்கு. இவங்க என்ன 140ன்னு சொல்றாங்க? நீட் எக்ஸாம் சாதாரண 10th 12th மாதிரி பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இல்ல. அதை விட 2-3 மடங்கு ஜாஸ்தி. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ரொம்ப டஃப்பான எக்ஸாம். அதுல 140வது இடத்துல வந்ததே பெரிய விஷயம். ஒரு சில குழந்தைங்க எல்லாம் 700 800ன்னு கூட போவாங்க. அப்படியா? அப்ப நல்ல மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணிருக்காளா? ஆமா ஆமா மேம். நிம்மி, பிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துறியா? மேம் இன்டர்வியூவா? நீ பதட்டப்படாத, கேஷுவலா பேசு. இல்ல மேம், எனக்கு மைக்கு முன்னாடி. நீ மேம் தான் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பேசு. வந்திருக்கிறவங்கள்ட்ட பேசணும்லம்மா. சரிங்கப்பா. அப்படியே கொஞ்சம் உள்ள வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. யார் வந்திருக்கிறது? பிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க மேம். பாப்பா எப்படி இவ்வளவு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணான்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு பேச முடிஞ்சதை நீங்க பேசுங்க, நல்லா இருக்கும். நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. நியூஸ்ல போடுவாங்களா? அப்ப டிவி போட்டியில எல்லாம் என் மக தெரியவான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா மேம், கண்டிப்பா தெரியவா. வர சொல்லுங்க. நல்லபடியா வர சொல்லுங்க. யார் மாட்டோம்னு சொன்னா? அப்பா என்னப்பா ஆச்சு? நிறைய பேர் வந்திருக்காங்க. அக்கா நல்ல மார்க் எடுத்து நீட்ல பாஸ் பண்ணிருக்காமா. அதான் அவளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவே அவ பாஸ் பண்ணிட்டாளா? ஆமாப்பா, அதனாலதான் அக்காவை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீனு வந்து நில்லு. இவ படிக்கிற படிப்புக்கே இந்த வீட்ல நம்மள கொலையா கொள்ளுவாங்க. இவ வேற நீட்ல எல்லாம் பாஸ் பண்ணிருக்கா. இனி அடுத்த பார்வை பக்கம் பூரா நம்ம பக்கம் திரும்புமே. நீட் எக்ஸாம்ல தமிழ்நாட்டுல 140வது இடத்துல பாஸ் பண்ணிருக்கீங்க. கட் ஆஃப்ல கூட நல்ல மார்க் வந்திருக்கீங்க. உங்களோட இந்த உழைப்புக்கும் உங்களோட இந்த ரிசல்ட்டுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து எனக்கு, நான் நல்லா படிச்சேன். நீங்க +2க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீட்லயும் நல்ல மார்க்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களால இது முடிஞ்சது? டியூஷன் எதுவும் போனீங்களா? இல்ல கிளாஸ் சென்டர் எதுவும் ஜாயின் பண்ணீங்களா? இல்ல, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. வீட்லயே தான் உட்கார்ந்து படிச்சேன். நீங்க எடுத்திருக்கிற மார்க்க பார்த்தா 24 மணி நேரமும் படிப்பை தவிர வேற எந்த வேலையும் பார்த்தது இல்ல போல் இருக்கே. அப்படியெல்லாம் இல்ல தம்பி. என் மக வீட்டு வேலையும் பாப்பா, எனக்கு உதவியா இருப்பா. அதே நேரத்துல படிப்புலயும் கரெக்டா இருப்பா. நல்லா படிப்பா. ஓ வெரி குட்மா. வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு உதவியாவும் இருந்துக்கிட்டு படிப்புல இந்த அளவுக்கு நல்ல மார்க் வந்திருக்கீங்களே. நல்லா படிப்பேன். என்னோட ஸ்கூல் டீச்சர், எங்க மேம், எங்க அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. பர்டிகுலரா நீங்க யாரையாவது மென்ஷன் பண்ண விரும்புறீங்களா? யாராவது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருந்தாங்க அந்த மாதிரி?
இல்லை எல்லா மேம் எல்லா சாருமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் நல்லா படிக்கணும், நல்லபடியாக நீட்டில் மார்க் வாங்கணும்னு என்னை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. சூப்பர்மா சூப்பர்மா. நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கும் உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் ரொம்ப பெருமையை வாங்கி தந்திருக்கீங்க. இதனால நீங்க கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட இந்த மார்க்குக்கு காரணம் என்னோட டீச்சர்ஸும் எங்கள் அம்மா அப்பாவும் தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெய்லி நான் நைட்டு படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தூங்கவே மாட்டாங்க. அவங்களும் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு டீ போட்டு கொடுக்கறது, காஃபி போட்டு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ, இவ வேற அம்மா அப்பாவெல்லாம் பெருமையாக சொல்கிறாளே. போச்சு, நமக்கு சங்குதான். இனிமே அம்மா நம்மளை விளக்க மாத்தெடுத்து துரத்தி ஃபோனே தொட விடாம பண்ணிருமே. உங்க வீட்ல நீங்க தான் மூத்த பொண்ணா இல்ல உங்களுக்கு முன்னாடி யாரும் இருக்காங்களாப்பா? இல்ல, நான் தான் மூத்த பொண்ணு. ரெண்டுமே பொம்பளை பிள்ளை தாங்கய்யா. மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி நல்ல தைரியசாலி, எதையும் பொறுப்பாக எடுத்து செய்யக்கூடிய பொறுமைசாலி. நம்ம நினைச்சதை சாதிக்கணுங்கிற வெறி அவளுக்கு இருக்கும். அவளோட முயற்சினால தான் இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கா. நாங்கள் சும்மா தூணா இருந்தோம், அம்பிடுத்தேன். மற்றபடி அவளோட முயற்சி, அவளோட உழைப்பு தான் எல்லாமே. ஆமா, நிம்மி கிளாஸ்லயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. எப்போதுமே படிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கணும், எங்க ஊருக்கு நிறைய சேவை செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எய்ம்ல ஓடிட்டே இருப்பா. அவளோட எய்மும் அவளோட உழைப்பும் தான் இந்த மார்க்குக்கான காரணம். நாங்கெல்லாம் சும்மா சப்போர்ட் மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆகி உங்க ஊருக்கு நீங்க ஆசைப்பட்டது மாதிரி சேவை செய்யணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார்.